இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதா அப்படின்னா என்ன? இன்றைக்கி மக்களவையில் எம்பிக்கள் 528 கிட்ட இருக்காங்க. இதை 850 ஆக்குறது தான் இவங்களுடைய செயல் திட்டம். இதில் இடையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பெண்கள் மசோதா 33% சட்ட திருத்தம்னு வேறு அதை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே இது பாஸ் பண்ண முடியும். இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கடுமையாக இந்த மசோதாவை எதிர்க்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசோதாவால் தென் மாநிலங்கள் மிகவும் பாதிக்கப்படும், இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் அப்படிங்கிறது இவருடைய கூற்று. அமித்ஷா என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் நாங்கள் 50% உயர்த்தி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மறுவரையறை சட்டம் அந்த நகலில் என்ன இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முறையாக தான் நாங்கள் அதை செய்ய போகிறோன்றாங்க. இந்த சொல்லுக்கும் அதில் இருக்கிற அந்த பதிவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா என்றைக்குமே பிஜேபி அமித்ஷாவோ மோடியோ சொன்னதை என்றைக்குமே செஞ்சது கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது என்ன, வடநாட்டு மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் நம்புகிறாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். நாங்கள் 50% எல்லா மாநிலங்களுக்கும் அதிகப்படுத்தி கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 39 எம்பிக்கள் இருக்காங்க. இது 62 வரும், 61 வரும். அதே மாதிரி பீகாரில் 80 பேர் இருக்காங்க. அது 120 மாறும். சரி, இவங்க சொல்கிறது இந்த கணக்கு. ஆனால் சட்ட வரையறை அந்த மசோதாவில் வருது பார்த்திங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் இது பிரிக்கப்படும் அப்படின்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, வடநாட்டு பீகார், குஜராத் எல்லாம் மக்கள் தொகை எக்கச்சக்கமாக இருக்குது. தென்னிந்தியாவில் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி இதை குறைச்சி மக்கள் தொகையை குறைச்சிட்டாங்க. மக்கள் தொகை கணக்கு பிரகாரம் இந்த எம்பிக்களுடைய பதவி இருக்கும் அப்படின்னா வடநாட்டுக்கு ஜாஸ்தி ஆகிடும், தென்னிந்தியாவுக்கு கலவை உறுப்பினர்களுடைய இது குறைஞ்சிரும். மசோதா நிறைவேற்றப்பட்டால் தென்னிந்தியாவின் மக்களுடைய குரல் நெரிக்கப்படும், முக்கியமாக தமிழக மக்களுடைய குரல் நெரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதனால் என்ன ஆகும்? இங்கே உள்ளவங்களுடைய பிரச்சனைகளை அங்கே பேச முடியாது, மெஜாரிட்டி கிடைக்காதுல்ல. அதனால தான் நம்ம தமிழக முதல்வர் எதிர்க்கிறாரு. ஏன்னா சிறுபான்மை எம்பிக்களை வச்சு நம்ம அதை மெஜாரிட்டியான எம்பிக்களை வெல்ல முடியாது. ஓட்டெடுப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. எது செஞ்சாலும் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஜெயிக்க முடியாது. அதனால தான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதுக்கு கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்கள்லாம் சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. தென்னிந்தியாவின் சாபக்கேடு ஒரு 2-3 கட்சி இருக்குது. இதில் தமிழகத்தில் அண்ணாடிஎம்கே, தெலுங்கில் சந்திரபாபு நாயுடு கட்சி, அங்கே இருக்கிற ஜெகன்மோகன் கட்சி. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் நல்லா இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, மக்கள் கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனாலேயே மக்களுக்கு விரோதமான எந்த மசோதா வந்தாலும் அதை ஆதரித்து ஓட்டு போட்டுருவாங்க. இதுதான் இவங்களுடைய கொள்கை. தேர்தல் நடக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் இதை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, பொறுமையாக செய்யலாம். இருந்தாலும் இவங்க தேர்தல் வேலையை தானே பார்க்க போகிறாங்க. இவங்க இங்கே நிற்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு மத்திய அரசு இந்த வேலையை ஆரம்பித்தது. ஆனால் ஸ்டாலின் சும்மாவாக இருப்பார்? அவருக்கு இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணு. என்ன பண்ணார்? கடுமையாக எதிர்த்தார். அந்த நகலை தீயிட்டு கொளுத்தினார். கருப்பு சட்டை அணிஞ்சாங்க. கருப்பு சட்டை அணிஞ்சு பாராளுமன்றத்துக்கு போனாங்க. இன்றைக்கி 27ஆம் தேதி வாக்கெடுப்பு நடந்துச்சு. வாக்கெடுப்பில் என்னாச்சு? டெல்லி தோற்றுருச்சு, தமிழகம் வென்றுருச்சு. மோடி தோத்துட்டார், ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி வேணும். அப்போ இருந்தால் தான் அந்த சட்ட திருத்த மசோதாவை நம்ம கொண்டு வர முடியும். தென்னிந்தியாவை எந்த அளவுக்கு வஞ்சிக்கணுமோ அத்தனை வேலைகளையும் இந்த பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்களை விட இவர்களுடைய பதவி தான் முக்கியம் அப்படின்னு தான் இவங்க இருக்கிறாங்க. ஆகவே மக்களை சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.